நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். என்பிபி அரசாங்கமானது புலம்பெயர் தமிழர்களோடு ஒரு தெளிவான உடன்பாட்டை கொண்டுள்ளது என்கின்ற விடயத்தை விமல் வீரவன்ச பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார். என்பிபி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் தெளிவான ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இன்று இந்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்தி செல்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சொல்லுகிறார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சாலே என்ன செய்தார் என தொனிப்பொருள்ல நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்த நிறைய விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அரசை வீழ்த்தும் செயற்பாடுகளில் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் ஒன்று முதன்முறையாக செயற்பட்டது என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அரசின் தூண்களாக கருதப்படுபவை ஒவ்வொன்றாக செயலிழக்க செய்யப்படுகின்றது என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. பௌத்த பிக்குகளும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அத்தோடு தேசிய பாதுகாப்பு வலு விளக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. அதை விட அதுதான் தேசிய பாதுகாப்புக்கு விடுக்கும் அச்சுறுத்தலாகும் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தாலும் முப்படையினரின் முக்கிய கடமையாற்றிய புலனாய்வு பிரிவு தலைவர் மற்றும் கடற்படை தளபதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் இவை அனைத்தும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் என்பிபி மீது முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த புலம்பெயர் தமிழர்களோடு இவர்கள் சொல்லுகின்ற அந்த விடயம் எந்த அளவுக்கு பாரதூரமானது, எந்த அளவுக்கு சரிப்பில்லை என்பதற்கு அப்பாற்பட்டு பல தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனம். அதையும் விட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வீட்டில கட்டப்பட்டிருந்த அந்த பதாதை சர்ச்சையை கிளப்புகின்ற விடயம் என்று விமல் சொல்லி இருக்கின்ற இன்னொரு கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்வெடி துறையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டிடமாக நிர்மாணித்து கலாசார மத்திய நிலையம் மற்றும் நூலகம் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறதாகவும் அந்த வீட்டின் முன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பதாதையில் கௌரவத்துக்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். இதைவிட கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரதானி துவான் சுரேஷ் சாலே என்ன செய்தார் என்ற துணைப்பொருள மாநாட்டில தான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. யுத்தத்தில் அவயங்களை இழந்த இராணுவத்தினருக்கு இராணுவ மற்றும் போர்க்கட்டமைப்பில முக்கியம் வாய்ந்த இராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றனர் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு ஒன்றுதான் அவர் உதாரணமாக சொல்லியிருந்தது கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை அகற்றி இருந்தனர் என்கின்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்று நாட்டுல பாதுகாப்பு படையை விட்டு செல்வோர் அதிகரித்திருக்கின்றது என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. நாட்டின் தலைவரே பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதனாலேயே பாதுகாப்பு படை விட்டு செல்வோர் அதிகரித்துள்ளனர் என்ற விடயம் பேசப்பட்டாலும் தொடர்ச்சியாக ராணுவத்தை வலுவிழக்க செய்வதற்காகவே தொடர பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்படுகின்றனர் என்ற விடயமும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலேயே தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் இந்த கைது நடவடிக்கைகள் சார்ந்து எடுக்கின்ற அந்த முடிவுகள் அதனுடைய நகர்வுகள் என்பது எந்த அளவுக்கு சரிவில்லை என்பதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நாடகம் என்ன என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்பிபி அரசாங்கம் எதை அரங்கேற்ற போகிறது என்ற கேள்வி இருக்கின்றது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.